الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் சொந்தம். சாந்தி சமாதானம் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அன்னலம் பெருமகனார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள்,
நல்லதை எடுத்துச் சொன்னவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய வற்றா கருணையும் மன்னிப்பும் அன்பும் அருளும் நம் அவர்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய புனித ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள், நினைவூட்டல் முஃமின்களுக்கு நற்பயன் அளிக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மா பிரசங்கத்தின் தலைப்பாக இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றிடுவோம் என்ற தலைப்பின் கீழே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி பகிரப்படக்கூடிய விடயங்கள் உங்களுக்கும் எனக்கும் நற்பயனை அளிக்க வல்லதாக இருக்க வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறிப்பாகவே மனிதனை பொறுத்த மட்டில் அவனுடைய வாழ்க்கையினுடைய சக காரியங்களிலும் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி அவன் பிற மனிதருடைய பொருத்தத்தை முன்னிறுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னிடத்திலிருந்து இந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதை மனிதன் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர் அந்த ஆசிரியருடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அதுபோன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நினைப்பாள். அதுபோன்று கணவன் தன்னுடைய மனைவியினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நினைப்பான். இப்படி உலகத்திலே காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா மனிதர்களும் தங்களுடைய மனோவிச்சைகளின்படி வாழாமல் பிற மனிதர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள், என்னை அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை செவையாக்கி வாழக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஆடை வாங்குவதாக இருந்தாலும் கூட முதலாவது மனதிலே தோன்றக்கூடிய எண்ணம் என்று சொன்னால், இதை நம்மிடத்தில் மக்கள் எவ்வாறு இதை பார்ப்பார்கள், இதை மக்களிடத்திலே புரிந்து கொள்ளப்படுமா என்ற எண்ணம் முதலாவது ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் கூட அந்த எண்ணம் முதலாவது நம்மளிடத்தில் வருகிறது. இப்படி இந்த உலகத்திலே அற்ப காரியங்களுக்காக எல்லா விடயங்களுக்கும் இந்த மனிதர்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய பொருத்தம் என்பது மிக மகத்தானது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருத்தங்களையும் விடவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தம்தான் மகத்தானது என்பதை திருமறையிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம்தான் அனைத்தையும் விட மகத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் செய்யாது, வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய தருணத்திலே உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவன் நிம்மதியான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை செய்யாமல் வாழ முடியும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபமன் இத்தபஅ ரிதுவானல்லாஹி கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ். அஃபமன் இத்தபஅ ரிதுவானல்லாஹ், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ், அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளாகி மஅவாஹு ஜஹன்னம், நரகத்திலே சென்றவர்கள் கூட ஆவார்களா, வபிக்ஸல் மசீர், அது சேரும் இடத்திலே மிகவும் கெட்டது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறாமல் இந்த உலகத்திலே தாண்டோண்டித்தனமாக தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்தை போய் அடையக்கூடியவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அது மனிதன் சென்று சேரக்கூடிய இடங்களிலே அந்த நரகம் என்பது மிகவும் கெட்ட இடமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அதுபோன்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எந்த விதமான உதவியும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுடைய ஷஃபாஅத்தை சில பேருக்கு கொடுப்பான். மலக்குமார்கள் செய்வாங்க, சில நபர்களுக்கு செய்வாங்க, பரிந்துரை செய்வார்கள். யாருக்கு என்று சொன்னால், அல்லாஹ் யாரை புரிந்து கொண்டானோ அவர்களுக்கு மலக்குமார்கள் செய்வாங்க, பரிந்துரை செய்வதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் பின்னுள்ளவற்றையும் அவன் அறிகின்றான். வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டோரை தவிர மற்றவர்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான்.
வஹும் மின் ஹஷியத்திஹி முஷ்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு சிறப்புகளை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் எம்மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல் குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான வழிகாட்டுதலை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிறைய வரலாறுகளும் நிறைய சம்பவம் எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. முதலாவது அது போன்ற ஒரு சம்பவம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நபர்கள் யார் என்று சொன்னால் சத்திய சஹாபாக்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம் எண்ணில் அடங்காதது. இந்த இஸ்லாத்திற்காக தீனும் இஸ்லாத்திற்காக செஞ்சாங்க. அவர்கள் செய்த அந்த தியாகம் என்பது ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் அல்லாஹ் தஆலா சிறப்பாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும். அவர்கள் இந்த தீனிற்காக தங்களுடைய எல்லா விதமான சுகங்களையும் விட்டுவிட்டு என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நாடை துறந்து என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானிர் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அதாவது முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவது முந்திக் கொண்டவர்களையும் அதுபோன்று வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானிர் ரலியல்லாஹு அன்ஹும், நல்லவற்றிலே அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சான் பொருந்தி கொண்டான். அவர்களின் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பொருந்தி கொண்டார்கள் என்று திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியும். அப்படி பொருந்தி கொள்ளப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்னவென்று சொன்னால் வஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் நஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்க சோலையை என்ன செய்தான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக என்ன செய்வாங்க, இருப்பார்கள். இதுதான் ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்யக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறதா என்றால் கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இஸ்லாம் ஆலமரமாக வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த நாட்டை துறந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய தேவை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கிடையாது. அப்போ நாம் அந்த நன்மை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் யார் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னால் யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம் தொந்தரவுக்குள்ளாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல் முஹாஜிரு மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு, யார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தடுத்திருக்கின்றானே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை செய்யக்கூடாது தடுத்திருக்கின்றானே, அதை விட்டு யார் விலகி வாழ்கிறாரோ அவரும் முஹாஜிர் தான், அவரும் துறந்தவர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நிறைய பாடங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு இஸ்லாத்தில மிக உயர்ந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, தியாகங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லீம் தொந்தரவுக்குள்ளாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் இன்றைக்கு எந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய அந்த இடங்களில் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அண்டை வீட்டாருக்கு மத்தியில் பெருங்கொண்ட சண்டைகளை நம்மால் பார்க்க முடியும். அண்டை வீட்டார் மத்தியில் செய்து பெருங்கொண்ட சண்டைகளிட்டவர்களாக அவர்களால் மிகப்பெரிய தொந்தரவுக்குள்ளாகக்கூடியவர்களாக செய்றாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? கடந்த வருடங்களில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒருவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டினுடைய கழிவு நீரை என்ன செய்கிறார், பக்கத்து வீட்டு வாசல் என்ன செய்கிறார், ஓட விடுகிறார். இது பல நாட்களாக என்ன செய்து வாய் தகராறாக என்ன செய்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது மிகுந்த ஒரு கைகலப்பாக மாறி இந்த நிலைக்கு போகுதுன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, அவரை கொலை செய்யக்கூடிய நிலைக்கு என்ன செய்யறார் போய்விடுறார். இது நம்ம ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். எந்த அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், யார் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லீம் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் என்ன சொன்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பிற பகுதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய வேலைகள் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு மாடியில் இருந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் போடக்கூடாது. இன்றைக்கு இதனால் என்ன செய்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்ன செய்து ஒவ்வொரு இடங்களும் ஓடுறதை பார்க்க முடியுது. அதனால அவர் வீட்டு வண்டியை கொண்டு என்ன செய்வார், இவர் வீட்டு வாசலில் கொண்டு விட்டுட்டு போயிடுவார். இது என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வேலைகள் இன்றைக்கு அதிக அளவில் என்ன செய்து இருக்கக்கூடிய நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? இப்போ இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொண்டு வாழ வேண்டும். வெறுமன தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற வணக்க வழிபாடுகள் மட்டும் இஸ்லாம் அல்ல, இது போன்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது என்பதை சொன்னாங்க. உணர்ந்து கொண்டவர்களாக அதன் அடிப்படையில் வாழ்பவர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரும் முஹாஜிர் தான், அவரும் துறந்தவர் தான். யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு யார் தவிர்ந்து வாழ்கிறாரோ அவரும் துறந்தவர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே,
அதுபோன்று இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு செயல் என்னன்னு சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. இறைவனுக்கு நாம் எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான அருள்கொடைகள் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய அருள்கொடைகளை நம்மால் கணக்கிட முடியுமா? முடியாது. திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹுடைய இந்த அருள்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் என்ன செய்ய முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருள்கொடைகள் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டு நாம் இன்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நேர்வழி எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை சொல்றானா இல்லையா, ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ عَلَيْنَا وَعَلَى النَّاسِ, இந்த மனிதர்கள் மீது இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிவிட்டு அருளக்கூடிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன், அவர்கள் பெரும்பாலான சில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக சில இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹுடைய அருள்கொடைகள் ஏராளமற்ற நாம் அனுபவித்துக் கொண்டுதான் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்குள்ள இந்த கால சூழ்நிலைகளை பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகமயமாக்கப்பட்ட இந்த நேரத்தில் மக்களுடைய மனங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த உலகம் சார்ந்த விடயங்களை தான் செய்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாக செய்து இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இதை தந்திருக்கின்றானே, இதை கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துவோமே அந்த எண்ணம் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறதா என்று சொன்னால் மிக மிக குறைவு தான். இன்றைக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்னவர விடயங்களாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு அதிருப்தியோடு வாழக்கூடிய மனிதர்களை தான் நம்மளால பார்க்க முடியதை தவிர அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்றானே, இதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமே என்ற எண்ணம் என்ன செய்து மக்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. வெறுமன நம்பிக்கை அடிப்படையில் மட்டுமல்ல, இன்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்திலே பல்வேறு இடங்கள் என்ன செய்ய நமக்கு சாட்சிகள் என்ன காட்டிக் கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொரு மக்களும் உலகத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான துன்ப துயரங்களில் சில அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கின்றானே, அதற்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி எந்த செலுத்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஇன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவன் உங்களை விட்டு தேவையற்றவன். வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர், அவன் நிராகரிப்பு செய்ய மாட்டான், ஒருபோதும் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஇன் தஷ்குரு யர்தஹு லக்கும், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவரை நிச்சயமா அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று இந்த திருமறை குர்ஆன் வசனம் பேசக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வரலாறை நமக்கு சொன்னார்கள். பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த 3 நபர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதிப்பதற்காக என்ன செய்யறான், ஒரு வானவரை என்ன செய்யறான், அவரிடத்தில் அனுப்புகின்றான். அந்த 3 நபர்களிலே ஒருவர் யாரு, தொழுநோயாளியாக ஒருவர் இருந்தார். இன்னொருவர் யார் என்று சொன்னால் வழுக்கை தலையாக என்ன செஞ்சார், இன்னொருவர் இருந்தார். இன்னொரு நபர் யாராக இருந்தால் சொன்னால் கண் தெரியாத குருடராக என்ன செஞ்சார், இருந்தார். இப்ப இந்த 3 நபர்களிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ஒரு வானவரை அனுப்பி என்ன செய்யறான், அவர்களை சோதிக்க நாடுகின்றான். அப்ப முதலாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த வானவர் என்ன செய்யறார், தொழுநோயாளி இடத்திலே செல்கிறார். சென்று அவர் கேட்கிறார், உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்கிறார், நான் இந்த தொழுநோயால் என்ன செய்ய, என்னுடைய தோல் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் என்னை அருவருக்கத்தக்க விதமாக என்ன செய்யறாங்க பார்க்கிறார்கள், இதை என்ன செய்யணும், சரி செய்யணும்னு சொல்றார். உடனே என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய அந்த கிருபை நான் அவரை சரி செய்து கொடுக்கிறார். பிறகு என்ன செய்யறார், உங்களுக்கு செல்வங்களிலே மிகவும் விருப்பமானது என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகம் வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய, ஒரு கர்ப்பிணியான ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இதில் பரக்கத் செய்யட்டும்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல சென்று விடுகிறார். அவர் யாருன்னு சொன்னா வழுக்கை தலையாக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல உங்களுக்கு விருப்பமானது எது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு முடிதான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறார், அவருக்கும் அது போன்று என்ன செய்யறார், அது போன்று அவர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தான் முடிய வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பிறகு என்ன அவரிடத்திலும் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு விருப்பமான செல்வம் இது என்று கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, எனக்கு மாடு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கும் என்ன செய்து, ஒரு கர்ப்பிணியான ஒரு மாடு என்ன செய்து அன்பளிப்பாக கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இதை பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். மூன்றாவது என்ன செய்கிறார், கண் தெரியாத அந்த நபரிடம் செல்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு இந்த பார்வை குறைபாடை சரி செய்ய வேண்டும், மக்களை என்ன செய்ய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அதையும் என்ன செய்தார், அவர் சரி செய்கின்றார். சரி செய்த பிறகு உங்களுக்கு விருப்பமான செல்வம் இது என்று கேட்கிறார். கேட்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர் சொல்றார், எனக்கு ஆடு வேண்டும் என்று சொல்றார். ஆடு என்ன செய்றாங்க, ஒரு கர்ப்பிணியா ஆட்டு என்ன செய்யறார், அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதை பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு போறார். பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இப்படி கொடுக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் செய்து பல்கி பெருகி செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் அவர்களை சோதிப்பதற்கு நாடுகின்றான். அந்த வானவர்கள் பழைய தோட்டத்தில் அனுப்பி முதலாவது என்ன செய்கிறார், தொழிலாளரிடம் போய் கேட்கிறார், நான் இது போன்று ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றேன். இந்த பயணத்தில் எனக்கு தேவையான எல்லா பொருட்களும் செஞ்சு தீர்ந்து விட்டது. எனவே அல்லாஹ்வை உன்னையும் தவிர உதவுவதற்கு சில ஆள் இல்லை, ஒரு ஒட்டகத்தை எனக்கு நீ கொடுன்னு சொல்றார். உடனே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா,
எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, நான் அதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குது, அதனால என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் சார் சொல்றாரு, சொல்லி காட்டுறார், இது போது நீ தொழுநோயாளியாக இருந்திய, அல்லாஹ் தானே உனக்கு இதெல்லாம் சரி செஞ்சான், இவ்வளவு பரக்கத்தை தந்தானே அப்படின்னு சொல்ல என்ன செய்றார், அதை மறுத்து பேசுகிறார். இல்லை, நானே சரி இதை வாழையடி வாழையாக எங்கள் பரம்பரை சொத்தாக என்ன செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்ற என்ன செய்றார் சொல்றார். சொல்லக்கூடிய தருணத்தில் அவர் என்ன செய்றார், அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார். நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உன்னை அப்படியே ஆக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். பிறகு இரண்டாவது நபர் இடத்துல செல்கிறார். அவரும் என்ன செய்றார், அதே போன்ற காரணத்தை தான் சொல்றார், இது போன்று என்னால் முடியாது, நான் எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரும் தட்டி கழிக்கிறார். பிறகு என்ன செய்றார், மூன்றாவது நபர் இடத்துல வருகிறார். வந்து பார்வை குறைபாடுடைய அந்த நபரிடத்தில் கேட்கிறார், இது போன்று என்ன செய்ய நான் பயணத்தை மேற்கொண்டு வருகிறேன், எனக்கு எந்த விதமான ஒரு காசு என்ன செய்ய என்கிட்ட இல்லை, அதனால என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தருணத்தில் அவர் இந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்ய அவர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு நீங்கள் பார்வை குறைபாடு இருந்தீங்களே, அப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பார்வை தந்தானே, அந்த இறைவனுடைய பேரான உங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தருணத்தில் அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரும்பியதை நீங்க என்ன செய்யுங்க, இந்த பண்ணையிலேருந்து நீங்க எடுத்துக்கோங்க, நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், நீங்க திருப்பி எடுத்துக்கொண்டதை என்ன செய்ய மாட்டேன், திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லக்கூடிய தருணத்தில் அவர் சொல்றாரு, அந்த வானவர் அப்போதுதான் அதை வெளிப்படுத்துகிறார். 3 நபர்கள் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக என்ன செஞ்சு அனுப்பினா, உங்களுடைய செல்வம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அந்த 2 நபர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவராகி விட்டார்கள். நீங்கள் ஒருவர் செஞ்சீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் செஞ்சீங்க பெற்றி கொண்டீர்கள் என்று அந்த வானவர் அவர்கிட்ட சொன்ன செய்தியை நம்மளால பார்க்க முடியும். அன்பிற்குரியவரே, இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அருள்கொடைகள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அப்ப நாங்கள் அந்த அருள்கொடைகளுக்கு என்ன செய்யணும், நன்றியை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னா, பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாழ்வது. இன்றைக்கு ஏராளமான அனுதினம் என்ன செய்யறோம், சர்வசாதாரணமாக கணக்கில்லாமல் என்ன செய்யறோம், இன்றைக்கு பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ இந்த பாவங்களிலிருந்து யார் தவிர்ந்து வாழ்கிறாரோ அவர்கள் அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றார், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், யார் பாவங்களை விட்டு குற்றங்களை விட்டு தவிர்ந்து வருகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிப்பான். இது போன்று பாவங்களில் இருந்து நம்ம தவிர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள் சினிமாவில் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய பாவம் என்னவென்று சொன்னால், நாவால் என்ன செய்வான், மனிதன் சர்வசாதாரணமாக பாவம் செய்து கொண்டே போவான். இன்றைக்கு இந்த நாக்கால் என்ன செய்வான்னு சொன்னா என்ன செய்வான், சர்வசாதாரணமாக எல்லா விதமான வார்த்தைகள் செய்வான், அதனுடைய தாற்பயம் புறனாமல் என்ன செய்வான், பேசிக்கொண்டே போவான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்தான், ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அதனுடைய பலனை அறியாமல் என்ன செய்தான், ஒரு வார்த்தையை பேசி விடுகின்றான், அந்த வார்த்தை அவனை என்ன செய்து அவனுடைய அந்தஸ்தை என்ன செய்து உயர்த்தி விடுகிறது. அதுபோன்று ஒரு மனிதன் ஒரு தீய வார்த்தையை என்ன செய்தான் பேசுகின்றான், அதனுடைய அந்த வீரியத்தை உணராமல் என்ன செய்து அவன் பேசி விடுகின்றான், அந்த வார்த்தை என்ன செய்து அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று சொன்னார்கள். இப்படி இன்றைக்கு எங்களுக்கு அறியாமலே நிறைய பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்மளால் அறிய முடியுது. இப்போ இது போன்ற நிலைகளை என்ன செய்யணும், நம்ம கண்காணிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். அதிலிருந்து அந்த பாவங்களிலிருந்து நாம் தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக என்ன செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்பவனை கூறிக்கொண்டு என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நேசமும் நமக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு மனிதரை நேசித்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு அடியாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வானாம், நான் இந்த அடியாரை பேரை சொல்லி அல்லாஹ் சொல்வானாம், இந்த அடியாரை, இந்த அப்துல்லாவை, இந்த அப்துல் ரஹ்மானை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த அடியாரை என்ன செய்யுங்க, நேசிங்கள் என்று சொல்வானாம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியாரை என்ன செய்வாங்க, நேசிப்பார்களாம். பிறகு அவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மலக்குமார்களிடத்தில் சென்று சொல்வாங்களாம், இது போன்ற அல்லாஹும் நானும் என்ன செய்ய அந்த அடியாரை என்ன செய்ய நேசிக்கின்றேன், நீங்களும் என்ன செய்யுங்க, நேசிங்கள் என்று சொல்வார்களாம். இப்போ அந்த தருணத்தில் என்ன செய்யப்படும் சொன்னால், மலக்குமார்கள் அனைவரும் என்ன செய்வாங்க, அந்த அடியாரை நேசிப்பார்களாம். பிறகு இந்த பூமியில் உள்ள அனைத்து நல்லடியாரும் என்ன செய்வாங்க, அந்த மனிதர்களுடைய நேசம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்மளால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய நேசம் நமக்கு எதற்காக தேவை என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அதிகாரத்திலே தான் அனைத்துமே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான். எல்லா விதமான சகல விதங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்ய வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவர்களாக நாங்கள் ஆகக்கூடிய அந்த தருணத்தில் நிச்சயமாக என்ன செய்யும், இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்காது. அதனால தான் நம்ம அல்லாஹ்வுடைய அந்த நேசத்திற்கு செய்யணும் ஆசைப்படக்கூடியவர்களாக, அடையக்கூடியவர்களாக நம்ம இருக்கும். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு வழிமுறையாக சொல்வது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நீங்கள் அல்லாஹ் ரப்பல் நீ நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நேசிப்பான் என்று இந்த அடியார் எடுத்து சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய நிகழ்வு பார்க்க முடியுது. இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை பிரகாரம்தான் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்றைக்கு சர்வசாதாரணமாக எங்களுடைய முன்னோர்களை இந்த வழியிலே கண்டோம், அதனால என்ன செய்றாங்க இதை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி எல்லாம் சர்வசாதாரணமாக இந்த இஸ்லாத்தை என்ன செய்றாங்க சகட்டு மேனிக்கு மாற்றக்கூடிய நிலைகளையும் அதுபோன்று இதனுடைய சட்டங்களை சர்வசாதாரணமாக மீறி போகக்கூடிய நிலையை என்ன நம்மால பார்க்க முடியுதா இல்லையா? இது போன்ற நிலைகளை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தன்மைகளை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அதில்லத்தின் அலல் முஃமினீன ஐஸத்தின் அலல் காஃபிரீன், அவர்கள் இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன், காபிர்களுக்கு மத்தியிலே கடினமாக செய்வாங்க நடந்து கொள்வார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் போர் செய்வார்கள். வலா யஹாஃபூன லௌமத லாயிம், அவர்கள் நிந்திக்கக்கூடியவர்களுடைய நிந்தனைகளுக்கெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். இது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தம் கிடைக்கிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் இது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி பல்வேறு விதமான அந்த நன்மைகள் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் வாயிலாக கிடைக்கிறது. நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தம் என்ன செய்து நமக்கு எல்லா இடைகளிலும் தேவையுள்ளவற்றாக என்ன செய்து இருக்கிறது. எப்படி நாங்கள் இன்றைக்கு இந்த உஸ்ராத்திலே தௌஹீதையும் இதையும் நாம் எவ்வளவு ஆழமாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோமோ அதுபோன்று இறைவனுடைய பொருத்தம் என்ன செய்ய மிக முக்கியமான ஒன்று என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதற்கு இணங்க தன்னுடைய காரியங்களை சீராக்கி ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் ஏவிருக்கிறானோ அந்த வழியிலே நடக்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஜஸாஉஹும் ஐந்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே சொர்க்க சோலையை கொடுக்க இருக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவற்றின் கீழே என்ன செய்யும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், யார் இவர்கள் சொன்னால் இவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, இது இறைவனை அஞ்சுபவர்களுக்குரிய கூலியாகும் என்று திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்மளால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இந்த உலகத்திலே ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னாலும் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதை விளங்கிக் கொண்டு நம்முடைய எல்லா அமல்களையும் இஹ்லாஸான முறையில் தூய்மையான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ன நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பொருத்தம் தான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்பதை மிக ஆழமாக கவனத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்த வாரத்தினுடைய இந்த ஜும்மா வசூல் மதுரை மாவட்டம் வில்லாபுரம் கிளைக்கு செய்தாங்க தர இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹுக்காக உலகத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறாரோ ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புகிறாரோ அவருக்கு என்ன செய்யலாம் ரப்புல் ஆலமீன் மறுமையில் என்ன செய்யலாம் ஒரு சோனத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வரக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்திற்காக நாளை மறுமையில நாங்கள் ஒரு இல்லத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வமா துன்ஃபிகு மின் கைர், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தர்மங்களில் இருந்து உங்கள் செல்வங்களில் இருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எதற்கும் கூலி இல்லாமல் போகாது. நாளை மறுமையில ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியங்களை தர இருக்கின்றான். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.